எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஜெய்ப்பூரில் லாரியால் தீ விபத்து ஏன் ஏற்பட்டது. அதாவது ராஜஸ்தான் அப்படிங்கிற மாநிலத்தில் ஜெய்ப்பூர் அப்படிங்கிற சிட்டியில் அதாவது தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, எல்பிஜி லாரியும் இன்னொரு லாரியும் மோதிச்சு. அதனால் தீ பற்றி எரிஞ்சது. அதுக்கு பக்கத்தில் ஒரு கார் இருக்குது. அந்த கார் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் பார்த்திங்க அப்படின்னா சிஎன்ஜி கேஸ்ன்னு சொல்லுவோம், கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். அதாவது பெட்ரோலோ டீசலோ போட்டு ஓட்டாமல் கேஸ்னால் இயங்கக்கூடிய கார்லேயும் இந்த லாரி மோதி இருக்குது. இன்னொரு கண்டெய்னர் லாரியும் இதோட மோதி கிட்டத்தட்ட அது பக்கத்தில் பெட்ரோல் பல்க் இருந்ததுனால நிறைய சேதாரமாகி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா, 7 பேர் எரிஞ்சு இறந்துட்டாங்க. அதாவது தீ விபத்துனால 7 பேர் ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க. 35 பேர் இந்த தீ விபத்தினால் படுகாயம் ஏற்பட்டிருக்கு. 30 வாகனங்கள் தீயால் எரிஞ்சு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆக்சிடென்ட்னால ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி 30 வெஹிக்கிள்ஸ், கார்கள், லாரி இதெல்லாம் தீப்பற்றி எரிஞ்சு சேதாரம் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதான் 20 டிசம்பர் 2024 இந்த சம்பவம் நடந்திருக்கு ஜெய்ப்பூரில். இது ஏன் நடந்தது அப்படிங்கிறத உலகியல் ஜோதிட முறைப்படி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கிரக நிலவரம் இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு உள்ள கிரக நிலவரம். லக்னம் விருச்சிக லக்னம். இப்போ கிரக நிலவரத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இதில் நம்ம பார்க்குற மெத்தட் என்னென்னா, நட்சத்திரம் தான் மெயினாக பார்க்குறது. அப்படி பார்க்கும்போது சனி நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய், புதன், ராகு இருக்குது. லக்னமும் சனி நட்சத்திரம் தான். செவ்வாயும் சனி நட்சத்திரம் தான். புதனும் சனி நட்சத்திரம் தான். ராகுவும் சனி நட்சத்திரம் தான். அதிக பிளானட்ஸ் சனி நட்சத்திரத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக சந்திரன் நட்சத்திரத்துலேயும் குருவும் சுக்கிரனும் இருக்குது. சந்திரன் நட்சத்திரத்தில் 2 பிளானட்ஸ் இருக்குது. கேது நட்சத்திரத்துலேயும் 2 பிளானட்ஸ் இருக்குது, சூரியன், சந்திரன். ராகு சனியும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குது. சனி நட்சத்திரத்தில் ராகு, ராகு நட்சத்திரத்தில் சனி. அப்போ இந்த 4 பிளானட் மட்டும்தான் டோட்டல் ராசி மண்டலத்திலே கண்ட்ரோல் பண்ணுது. மீதி பிளானட்ஸில் கிரகம் இல்லை. அதனால் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இதை வச்சு பொதுவான என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் உலகத்தில் அப்படிங்கிற ஈவெண்ட்ஸை வரும் வீடியோக்குள்ளே நம்ம பார்ப்போம். இப்போ ஏன் இந்த விபத்து ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு துர்மரணம் ஏற்படுது, ஒரு விபத்துனால ஒரு பெரிய லெவலில் சேதம் ஏற்படுது அப்படின்னா, ஏற்கனவே நான் ஆயில் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஆயில் கண்டம் எதனால் ஏற்படுது அப்படின்ட்டு. அதில் பகை கிரகங்கள் ஏற்படுத்தும் ஆயில் பாதிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னா, இப்போ 2 பகை கிரகங்கள் 6-8 இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சனியும் செவ்வாயும் பகை கிரகங்கள். சனிக்கு 6ல் செவ்வாய் இருக்குது, செவ்வாய்க்கு 8ல் சனி இருக்குது. அப்போ பகை கிரகங்கள் 6-8 இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். 6-8 இருக்குது. அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, சனி தன்னுடைய பகை நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணும். சனி இருக்கக்கூடியது ராகு நட்சத்திரம், சனியும் ராகுவும் பகை. செவ்வாய் இருக்கிறது சனி நட்சத்திரம், செவ்வாயும் சனியும் பகை. அப்போ 2 பகை கிரகங்கள் 6-8 இருக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து சனியும் பகை கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருக்கணும், செவ்வாயும் தன்னுடைய பகை கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருக்கணும். இப்படி இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். செவ்வாய் சனி 6-8 இருக்குது. செவ்வாய் தன்னுடைய எதிரியினுடைய நட்சத்திரம் சனி நட்சத்திரத்தில் இருக்குது. சனி தன்னுடைய எதிரி ராகு நட்சத்திரத்தில் இருக்குது. இதனால தான் இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்து ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய்ங்கிறது எதை குறிக்குது? லாரி, கார்களை குறிக்குது செவ்வாய் தான். கனரக வாகனங்கள், 4 வீலர் எல்லாத்தையும் செவ்வாய் குறிக்குது. சனி எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோல் பல்க்கு. இப்போ இந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு நடந்திருக்கு. பெட்ரோல் பல்க் பக்கத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது பக்கத்தில், ஒரு 10 அடி தூரத்தில். அந்த பெட்ரோல் பல்க் பக்கத்தில் தான் 2 லாரி மோதிக்கிடுச்சு. அந்த லாரியில் எல்பிஜி கேஸ் இருந்திருக்கு. அது மோதும்போது இந்த கொலிஷன் ஏற்பட்டு இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இது போக இது பக்கத்தில் இருக்க கார் சிஎன்ஜி கேஸ்னால், நேச்சுரல் கேஸ்னால் இயங்கக்கூடிய கார்கள் இதோட மோதி அதுக்கு பக்கத்தில் இருக்க கார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30 கார்கள் தீயினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. 35 பேர் இறந்துருக்காங்க. 7 பேர் 35 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க தீயினால். 7 பேர் ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, செவ்வாய் தான் லாரிக்குரிய பிளானெட்டு, காருக்குரிய பிளானெட்டு. சனி தான் பெட்ரோலுக்குரிய கிரகம். அதாவது பூமிக்கு அடியில் உள்ள பொருள்கள் தான் நான் சனின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பூமிக்கு அடியில் பெட்ரோல் தானே இருக்குது. அது ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால் பெட்ரோல் சனியாக எடுத்துக்கிறோம். எல்பிஜி கேஸு, நேச்சுரல் கேஸு ரெண்டுமே இதுதான், சனி தான். லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேசோலின் அப்படின்னு சொல்லுவோம். இது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். இந்த ரெண்டுமே கேஸ் ஃபார்மில் இருக்கிறது காற்று தானே. அப்போ காற்று கிரகம் தான் சனி. அப்போ லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேசோலினும் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸும் ரெண்டும் கொலைட் ஆகும்போது, ரெண்டும் அடித்து இங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு.
இந்த விபத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா சனியும் செவ்வாயும் கொலிசன் ஆனதுனால தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, 8ஆக இருக்கிறதுனால. அப்போ இந்த புரிதல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வந்து என்னென்ன சம்பவங்கள் எந்தெந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறது துல்லியமாக நம்ம சொல்ல முடியாது, ஆனால் ஒரு அனுமானத்தில் சொல்ல முடியும். இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் பகுதிகளில் இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்ட்டு. இது நடந்த இடம் பார்த்திங்கன்னா இது கடகராசியில் தானே செவ்வாய் இருக்குது, அங்கேருந்து தான் பாதிப்பு ஏற்படுத்துது. சனியும் செவ்வாயும் 6-8 இருக்குது, சனி வந்து கும்பத்தில் இருக்குது, செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்குது. அப்போ 2 இடம் குறிக்கக்கூடிய இடத்துல பாதிப்பு இருக்கணும். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா குஜராத்தை குறிக்கக்கூடிய பிளேஸ் கடகராசி. ஏற்கனவே நான் உலகியல் ஜோதிடத்தில் போட்டிருக்கேன். அப்போ அந்த குஜராத் பக்கத்தில் ஒரு 450 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இந்த ஜெய்ப்பூருங்கிற இடம் இருக்குது. அதனால் வந்து அதை ஒட்டி அதில் உள்ள பகுதியில் வந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இதே மாதிரி வந்து இந்தியா ஃபுல்லாக, வேர்ல்டு ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து என்னென்ன சம்பவங்கள் நடக்குங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இந்த சம்பவம் நடந்த காரணம் வந்து செவ்வாய் சனி 6-8 இருக்கிறது தான். அப்போ பெட்ரோலும் இந்த லாரியும் வந்து பெட்ரோல் லாரி வந்து இந்த கொலிசன் ஆனதுனால இந்த சம்பவம் நடந்திருக்கு, நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்குங்கிறதுக்கு புரிதலுக்காக இந்த வீடியோ வந்து நான் போட்டேன். இப்படி ஒவ்வொரு சம்பவமும் நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்னென்ன நடக்குது, வெளிநாட்டில் என்னென்ன நடக்குதுன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா எதனால் இந்த பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது போக வந்து இந்த கிரக நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் கேது தான் அதிகமாக சம்மந்தப்படுது. சனி சந்திரன் கேது ராகு. அப்போது வந்து சேற்று பகுதி, சனிங்கிறது சேற்று பகுதி, இது வந்து சந்திரங்கிறது நீர். அப்போ சேற்று பகுதி நீர்னால் அடிக்கப்பட்டு அதில் வந்து அகால மரணம் ஏற்படும். ராகு கேதுங்கிறது அகால மரணம். இது போன்ற சம்பவங்கள் வந்து இந்த பிளானட்டரி பொசிஷன் படி இன்னொரு 3 மாதத்துக்கே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக, வேர்ல்டு ஃபுல்லாக. அது எங்கே நடக்குதுங்கிறத நம்ம அப்பப்போ வந்து நியூஸ் பேப்பரையோ இதையும் பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். இல்லாட்டி எப்போ என்ன சம்பவம் நடக்குதுன்னு தெரிலனா நம்ம இதை பார்த்து வேஸ்ட்டு தான். அப்போ அதை அப்ளை பண்ணி பாருங்கள். என்னென்ன சம்பவங்கள் அப்பப்போ நடக்குதுங்கிறத அப்டேட் பண்ணி கிரகத்தோடு செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரிதல் கிடைக்கும். இப்போ ஜெய்ப்பூரில் லாரியில் தீ விபத்து ஏன் ஏற்பட்டதுங்கிறது உங்களுக்கு லாரியால் தீ விபத்து ஏன் ஏற்பட்டதுங்கிற புரிதல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.